திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்றுதான் நம்பிக்கொண்டிருந்தேன். நாம் திருமண வாழ்க்கையை துவங்கும் வரை நரகத்திலும் நிச்சயிக்கப்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்டேன். நாம் திருமண வாழ்க்கையை துவக்கிய பின். அருண் இல்லம். முகப்பில் கிரானைட்டால் என்கிரேவ் செய்யப்பட்டிருந்த அந்த பங்களா 2 கான்ஸ்டபிள்களின் காவலோடு போலீஸ் கஸ்டடியில் இருந்தது. சிதம்பரநாதனும் இன்ஸ்பெக்டர் தயாநிதியும் இந்த நிமிஷம் சௌமியாவின் அறையில் இருந்தார்கள். மேஜை, டிராயர்கள், கட்டில், பீரோ, அலமாரிகள் என்று அத்தனை இடங்களும் ஒரு சதுர மில்லிமீட்டர் பரப்பளவு கூட பாக்கி இல்லாமல் அவர்களின் அலசலுக்கு இலக்காயிருந்தன. சௌமியாவின் சில டைரிகள், அவளுக்கு வந்த கடிதங்கள், ஃபோட்டோ ஆல்பங்கள், சில பர்ச்சேஸ் பில்கள், அவளின் கவிதை புத்தகங்கள் எல்லாமே தனித்தனியாய் பிரித்து வைக்கப்பட்டிருந்தன. சிதம்பரநாதன் டைரிகளை புரட்டி கொண்டிருக்கும் தயாநிதியை பார்த்தார். டைரியில் ஏதாவது உருப்படியான தகவல்கள் இருக்கா இன்ஸ்பெக்டர்? என்ன எழுதியிருக்கா? பெரும்பாலான பக்கங்கள் எம்டியாக இருக்குது. அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம்னு கோவிலுக்கு போக வேண்டிய விசேஷ நாட்களை குறிச்சிருக்கா. அதுக்காக மட்டும்தான் டைரியை பயன்படுத்திட்டு வந்திருக்கா போல இருக்கு. லெட்டர்ஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது, தவிர நம்ம கேஸுக்கு உபயோகப்படும் போல் இருக்கே. இட் யார் எழுதியிருக்காங்க? அவள் கவிதையை படிச்சுட்டு ஒரு பொண்ணு ரெகுலராக லெட்டர் எழுதிட்டுருக்கு. எங்கேருந்து? இதே ஊர் தான். பேர் என்ன? நிர்மலா. அறிமுகமாகி 6 மாதம்தான் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் இந்த 6 மாதத்திலேயே நல்ல நெருக்கம் ஏற்பட்டுருக்குங்கிறத லெட்டரை படித்து பார்த்தாலே தெரியுது. சாம்பிளுக்கு ஒரு லெட்டர் படிங்க. வரிசையாக சில லெட்டர்ஸ் படிக்கிறேன், கேளுங்க. சொல்லிக்கொண்டே சிதம்பரநாதன் தன் கையில் இருந்த கடிதங்களில் சிலவற்றை பிரித்து எடுத்து வைத்து கொண்டார். தயாநிதி காதை தீட்டிக்கொண்டு உன்னிப்பானார். சிதம்பரநாதன் மேலாக வைக்கப்பட்டிருந்த கடிதத்தை படிக்க துவங்கினார். அன்பு சகோதரி சௌமியா அவர்களுக்கு உங்கள் ரசிகை எழுதும் கடிதம். நான் பல வருடங்களாக உங்களின் கவிதைகளை பல்வேறு இதழ்களிலும் படித்து வருகிறேன். உங்களுடைய கவிதை தொகுப்புகள் அத்தனையும் வாங்கி வைத்திருக்கிறேன். காலை எழுந்ததும் ஆச்சாரத்துடன் அங்கந்துலக்கி கந்தர் சஷ்டி கவசம் படிக்கிறேனோ இல்லையோ, உங்களுடைய கவிதை ஒன்றை படிப்பதை என்னுடைய அன்றாட ஆரோக்கியமான பழக்கங்களில் ஒன்றாகவே வைத்திருக்கிறேன். இதுவரை யாருக்கும் ரசிகை என்று பகிரப்படுத்தி கொண்டதில்லை. யாருக்கும் இப்படி உட்கார்ந்து பாராட்டி கடிதம் எழுதியதும் இல்லை. அவ்வளவு ஏன், இத்தனை வருட காலத்தில் உங்களுக்கே கூட நான் கடிதம் எழுதியதில்லையே. இருந்தும் இந்த கடிதத்தை இப்போது எழுதியிருக்கிறேன் என்றால் அதற்கு வலுவான காரணம் இருக்கிறது. காரணம், நேற்று நான் படித்த உங்களின் ஒரு கவிதை. அந்த கவிதையின் வீச்சை சாதாரணமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அனுபவித்து எழுதப்பட்ட அந்த கவிதையை அனுபவித்த என்னை போன்றவர்களால் தான் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். மனமிருப்பின் பதில் எழுதும் உங்களுடன் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. எல்லாம் அந்த கவிதையை படித்த பின்புதான். பிரியங்களுடன், நிர்மலா. சிதம்பரநாதன் படித்து முடிக்க தயாநிதி புன்னகைத்தார். அந்த பொண்ணும் கவிதை எழுதக்கூடிய பொண்ணு தான் போல இருக்கு. லெட்டரில் விழுந்திருக்கிற வார்த்தைகளை எல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இட் மேபி. சரி, அது இருக்கட்டும் சிதம்பரநாதன். நீங்கள் சொன்ன மாதிரி லெட்டர் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஆனால் கேஸுக்கு உபயோகப்படலாம்னு எதை வச்சு சொல்கிறீங்க? அந்த பொண்ணு எழுதின இன்னும் சில லெட்டர்களை படிக்கிறேன், கேளுங்க. அதுக்கப்புறமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். படிங்க. அடுத்த கடிதத்தை படிக்க துவங்கினார் சிதம்பரநாதன். அன்பு சகோதரி சௌமியாவுக்கு உங்கள் கடிதம் கிடைத்தது. வானத்திலிருந்து நிலா இறங்கி வந்து ஒரு மெழுகுவர்த்தியிடம் கைகுலுக்கியதை போல மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கிப் போனேன். எத்தனையோ பேர் பாராட்டி கடிதம் அனுப்புவதுண்டு, ஆனால் யாருக்கும் இதுவரை பதில் அனுப்பியதில்லை என்று சொல்லியிருந்தீர்கள். எந்த கவிதையை படித்துவிட்டு இந்த லெட்டரை எழுதினீர்கள் என்றும் கேட்டிருந்தீர்கள். வேண்டுமென்றே தான் கவிதையை குறிப்பிடவில்லை. அப்போதுதான் நீங்கள் பதில் எழுதுவீர்கள் என்று திட்டமிட்டுத்தான் அப்படி செய்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே யாருக்கும் பதில் எழுதாத நீங்கள் எனக்கு எழுதிவிட்டீர்கள்.
நான் துர்பாக்கியவதி அல்ல என்ற கவிதையை படித்து விட்ட பின்புதான் கையும் மனசும் பரபரக்க வேகமாய் கடிதம் எழுத போட்டேன். அது கவிதையே அல்ல, 1000 பேருக்கான அணுகுண்டுகளை சமம். அந்த கவிதையை படிக்கிற எந்த பொண்ணுமே கணவன் கொடுமை செய்தால் பொறுத்து போக மாட்டாள். அவளை வெட்டி சாய்த்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பாள். என்ன வேகம், என்ன உக்கிரம்! அப்புறம் நிர்மலா என்ற பெயரை பார்த்து பயந்து விட்டீர்களாமே. நிர்மலாவைத்தான் சுருக்கி நிர்மல் என்று எழுதினேன். என்னை தோழிகள் அப்படித்தான் அழைப்பார்கள். என் புதிய தோழியான நீங்களும் அப்படியே என்னை அழைக்கலாம். ஆனால் ஏன் பயப்பட வேண்டும்? சுவரில் நிர்மல் என்று எழுத வேண்டாம் என்று சொன்னது ஏன்? ஒருவேளை நான் நினைத்த மாதிரியே உங்கள் கவிதைகள் எல்லாம் உங்களின் அனுபவ வெப்பத்திலிருந்து ஜனிப்பவைதானா? என்னுடைய கணவரைப் போலவே அவரும் கொடுமைக்காரரா? பதில் ப்ளீஸ். பிரியமுடன், நிர்மல். 2வது கடிதத்தை சிதம்பரநாதன் படித்து முடித்ததும் சட்டென்று நிமிர்ந்தார் தயாநிதி. ஸோ இந்த பொண்ணுக்கு சௌமியாவோட பிரச்சனையை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சௌமியா இந்த லெட்டருக்கு என்ன பதில் எழுதுனா என்று தெரியல. ஒருவேளை தன்னோட கணவனின் கொடுமையை பற்றி எழுதியிருந்தான்னா நிர்மலாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த பொண்ணுமே கணவன் செய்யும் கொடுமைகளை பொறுத்து போகக்கூடாது, வெட்டி சாய்த்துட்டு தான் மறுவேளை பார்க்கணுங்கிற மாதிரி எழுதியிருக்கா. ஆமாம், மேலும் சில லெட்டர்களை படித்து பாருங்கள். அந்த பொண்ணுக்கிட்டே ஒரு ஆம்பளைக்கு சமமான முரட்டு குணங்கள் இருக்குன்னு தெரியுது. அவர் கொடுத்த மற்ற கடிதங்களையும் படித்து முடித்த தயாநிதி ஆமோதிப்பாய் தலையசைத்தார். யூ ஆர் கரெக்ட். இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் பற்றி விசாரிக்கணும். அட்ரஸ் இருக்கா? முதலாக எழுதின லெட்டரில் அட்ரஸ் எழுதியிருக்கா? படிங்க. நம்பர் 16, 2வது குறுக்கு தெரு, காமராஜர் நகர். இந்த பொண்ணை பற்றின பேக்ரவுண்டை அலசி பார்த்துடலாமா சிதம்பரநாதன்? பார்த்துடலாம்.